நீங்க என்னன்னு கூப்பிடுங்க, உள்ளுர்னா என்ற வார்த்தையை பாவிங்க. காவிர்களுக்கு மிகவும் பிரம்மாண்டமான வேதனை இருக்கிறது. ஒரு வார்த்தையில கூட அல்லாஹ் உற்று கொடுக்காதவன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்ததியற்றவன் என்று இந்த அபூஜஹில் சொல்லுகிறான். அல்லாஹ் விடுவானா? நாம எல்லோருக்கும் தெரிஞ்ச வசனம் சூரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நாயகமே, உங்களை சந்ததியற்றவன் என்று அவன் சொல்லுகிறானா? நீங்க சந்ததியற்றவர்கள் அல்ல. உங்களுக்கு ஹவுலுல் கௌதர் எனும் நீர் தடாகத்தை மறுமையில் பறைசாற்றிருக்கிறோம். அதன் மூலமாக நீங்கள் தாகித்தவர்களுக்கு அந்த ஹவுலுல் கௌதர் நீரில் இருந்து தண்ணீர் கொடுப்பீர்கள். சந்ததியற்றவன் என்று யார் சொன்னானோ அவன்தான் அபுத்தர். இன்னைக்கு அபூஜஹிலுக்கு சந்ததி இருக்குதா? அபூஜஹில்ற பரம்பரை இன்றைக்கு உலகத்தில் இருந்துட்டு இருக்காங்களா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரை குடும்பம். இன்றைக்கு சில சகோதரர்கள் விளங்காம சொல்லுவது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அன்றே மரணித்து விட்டார்கள், ஹசன் ஹுசைனோடு முடிஞ்சிட்டு, அவங்களுக்கு பின்னணி தெரியாது, வரலாறு தெரியாது, அல்லது தெரிந்து நடிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் அன்றே மரணித்து விட்டார்கள். அன்றே இல்லை என்றால் ஹதீஸ் பொய்யாகிவிடும். என்ன ஹதீஸ் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், திர்மிதியிலே அபூதாவுதிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், லா தத்ஹபு துன்யா, மறுமை நாள் வரமாட்டாது, இந்த உலகம் அழியாது. எப்ப? ஹத்தா யம்லிகல் அரப மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய அஹ்லு பைத்தினர்கள் குடும்பத்தினர்களில் ஒருவர் ஆட்சி செய்கின்ற வரை மறுமை நாள் வரவே வராது. இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திர்மிதியிலே அபூதாவுதிலே வரக்கூடிய ஹதீஸ், அல் மஹ்தியு மின் இத்ரதி மின் அவுலாதி ஃபாத்திமா, கடைசியா வார மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பரம்பரையில் வருவார்கள்? ஃபாத்திமாவுடைய பிள்ளையாக, கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாக, அஹ்லு பைத்தாக வருவார்கள் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் எப்பொழுதோ மரணித்து விட்டது, இன்று யாரும் இல்லை என்று ஒருவர் சொல்லுவார் என்றால், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டார் என்று அவர் சொல்லணும். அப்படி சொன்னார் என்றால் அவர் குர்ஆனை மறுக்கிறார், மறுமையுடைய அடையாளங்களை மறுக்கிறார், இஸ்லாத்துடைய முக்கியமான கருத்திலிருந்து வேறுபட்டு விடுகிறார் என்று அர்த்தம். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தில் இருந்துதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிறப்பார்கள் என்பது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாக்கு. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வளவு முக்கியமான இந்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள்